ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு பிள்ளையே, நீ செய்த செலவுகள் அனைத்தும் இரட்டிப்பு வருமானமாக உனக்கு வரப்போகின்றது. புரியவில்லையா? இதை முழுமையாக கேள், நீயே புரிந்து கொள்வாய். எத்தனை செலவுகளை நீ செய்திருக்கின்றாய். சில செலவுகள் தேவையானது, அத்தியாவசியமாக உள்ளது. சில விஷயங்கள் எதிர்பாராத விதத்தில் செலவுகளாகி முடிகின்றது. குடும்ப சுமையை தாங்கும் ஒரு பக்கம், உடல்நிலை சரியில்லாமல் போக மருத்துவமனை செலவு ஒரு பக்கம், கடன் கேட்பவர்களின் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சூழலில் இருக்கின்றாய், அதில் ஒரு பக்க செலவு என மாறி மாறி வரவை விட செலவுதான் உனக்கு அதிகமாக இருக்கின்றது. குடும்ப சுமைகள் மொத்தத்தையும் நீயே தாங்கக்கூடிய சூழல். ஒன்று மாற்றி ஒன்று ஏதேனும் ஒரு செலவுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. நீயும் சிக்கனமாக இருக்க முயற்சி செய்தாலும் இந்த சூழல் உன்னை அப்படி இருக்க விடுவதில்லை. வரவு 10 ரூபாய் வருகிறது என்றால் செலவு 30-40 என்று ஆகின்றது. என்ன செய்வது என்று புரியாமல் தவித்து நிற்கின்றாய். என்ன வாழ்க்கை? பணம் இருந்தால்தான் மதிப்பு இருக்கும். பணம் இல்லை என்றால் ஒருவரும் மதிக்க மாட்டார்கள். எனவே பணத்தை எப்படியாவது வாழும் பொழுதே சேர்த்து வைத்து விட வேண்டும் என்று நினைத்தால் இப்படி செலவுகள் ஆகிக் கொண்டே இருக்கிறது என்று வருத்தம் கொள்கின்றாய். உன்னுடைய வருத்தம் எனக்கு புரிகின்றது தங்கமே. இந்த பாதி பேரின் மனநிலை இவ்வாறு தான் இருக்கின்றது. என் பிள்ளையான உனக்கு உன்னிடத்தில் உன் அப்பா ஒன்று கூறுகின்றேன். நீ செய்த செலவுகளை காட்டிலும் நீ மற்றவர்களுக்காக புரிந்த உதவிகள் மூலமாக செய்த செலவுகள் அத்தனையும் இரட்டிப்பாக வரப்போகின்றது. எப்படி வரும்? ஏதேனும் மரத்திலிருந்து காய்த்து வரப்போகின்றதா என்று கேலியும் கிண்டலும் நினைக்க வேண்டாம் தங்கமே. உன் அப்பா நான் உனக்கு உண்மையைத்தான் கூறுகின்றேன். நீ செய்த செலவுகள் அத்தனையும் ஏதாவது ஒருவர் மூலமாக உனக்கு உதவியாகவோ அல்லது வருமானம் பெருகியோ அனைத்தும் இரட்டிப்பாக மாறப்போகின்றது. கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்த நீ இனி சந்தோஷத்தை பெறப்போகின்றாய். புதிய வேலை, நிரந்தர வருமானம், ஊதிய உயர்வு என அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் நடத்தி கொடுக்க போகின்றேன். உன்னிடத்தில் போதுமான வருமானம் இல்லாத சூழலிலும் மற்றவர்களுக்கு உதவி செய்தாய். அப்படியென்றால் தாராளமாக உன்னிடத்தில் பணம் இருக்கும் பொழுது எத்தனை உதவிகளை நீ செய்வாய். உன்னுடைய நற்குணத்திற்கான பரிசு உனக்கு கிடைக்கப் போகின்றது. என் பிள்ளையான நீ வாழ்க்கையில் யாரும் எதிர்பார்க்காத உச்சத்தை அடையப் போகின்றாய். நீயே இந்த அளவிற்கு உச்சத்திற்கு போவாய் என்று நினைத்து பார்த்திருக்க மாட்டாய். அந்த அளவிற்கு உன் அப்பா நான் உன்னை உயர்த்தி காட்டப் போகின்றேன். நான் சொல்வது அனைத்துமே பலிக்கும் தங்கமே. கூடிய விரைவில் பலிக்கும். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.